அன்புக்கு பஞ்சமில்லை. அன்புக்கு பஞ்சமில்லையில் இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். உங்ககிட்ட உங்களுக்கு உறவுகளில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் யாராவது உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்காங்களா? வீட்டிலேருந்து வாசல் வரைக்க கூட எழுந்திருச்சு வர முடியாமலோ, அல்லது வீடு தெரு வாசல் இந்த பக்கம் மட்டும்தான் அப்படின்னு உடல் நோய்வாய்ப்பட்டு மரணத்தை நோக்கிய பயணத்தில் இருக்காங்களா? தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்கிற உங்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கும் அவர்களுக்கும் சண்டையாக இருக்கலாம், சச்சரவாக இருக்கலாம், பேசிக்காமல் இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு வாய் வார்த்தைகள் கூட மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் தயவு செய்து உடல் நலம் குன்றி படுத்த படுக்கையாக வாழ்வின் விளிம்பில் இருக்கிறவங்களை தயவு செய்து போய் பார்த்துருங்க. இதில் ஈகோக்கெல்லாம் வேலையே கிடையாது. இதில் அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஒருவேளை அப்படி நம்ம போய் பார்க்கல அப்படின்னா அவங்க மரணத்தை நெருங்கிட்டாங்க, மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்க நம்ம மனசில் குற்ற உணர்ச்சி, வலி, இறந்து போயிட்டாங்களேங்கிற ஒரு துக்கம் ஒரு பக்கம், இறந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு துக்கமும் சேர்ந்து மனசை போட்டு அழுத்தி துவம்சம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன உதாரணம்? நான் தான் உதாரணம். நானே என் மனைவி தான் உதாரணம். என்னுடைய மனைவி கிருத்திகாவுக்கு 3 அண்ணன். அந்த 3 அண்ணன்ல என்கிட்ட ரொம்ப அன்பா, என்னை ரொம்ப பிரியமா, என்னைய அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறவன் துரை அப்படிங்கிற வெங்கடேசன். அந்த துரை திருச்சி துவாக்குடியில் இருக்கிறான். என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பான். என்னை நியாயத்துக்கு அத்திம்பேர் அப்படின்னு தான் கூப்பிடுவான். ஆனால் அவன் என்னை அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவான். அதே போல் 3 தாய்மாமன்களில் பொறுத்த வரைக்கும் என் பாலாகிட்டையும் மயூரிகிட்டையும் அதிக பிரியமாக இருக்கிறதும் அவனாகத்தான் இருப்பான். அப்போல்லாம் ஊருக்கு போனாக்க உடனடியாக அவன் பாலாவையும் மயூரியும் கூட்டிகிட்டு போய் புரோட்டா கடைக்கு கூட்டிகிட்டு போய் சைவ குருமாலாம் வாங்கி அதை வாங்கி கொடுக்கறது, இதை வாங்கி கொடுக்கறதுன்னு அவனுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதையெல்லாம் வாங்கி கொடுத்துடணும்னு ஆசைப்படுவான். அதே போல் இங்கே சென்னைக்கு வந்துட்டாலும் கூட அவன் பாலா வண்டி எடு பாலா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு பாலாவை கூட்டிகிட்டு போய் பாலாவுக்கு என்ன பிடிக்கும், மயூரிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்பான். கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி வீட்டில் நடந்த ஒரு பூஜைக்கு, சாய்பாபா பூஜைக்கு அவனை நான் கூப்பிட்டுருந்தேன். பார்க்குறேண்ணா வரேண்ணா எப்படியாவது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனால் அவனுடைய மனைவிட்டே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனால் அவனுடைய மகனுக்கு சொல்லலை அப்படின்னு என்னை ஒரு நாள் இரவு கோச்சிக்கிட்டான். என்கிட்ட சொன்னீங்க, என் பையன்கிட்ட சொல்ல வேணாமா? டேய், உன்கிட்ட சொன்ன என்ன, உன் பையன்கிட்ட சொன்னானடா, குடும்பத்துக்கே சொன்ன மாதிரி தானடா இது, உன்கிட்ட உன் ஒய்ஃப்டெல்லாம் சொல்லிட்டேனடா அப்படின்னு வார்த்தையை அப்படியே தடிச்சு போக, இப்போ நான் என்ன செய்யணும், உன் பையன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமாடா அண்ணா? ஆமாம், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா அப்படின்னு கிருத்தியாவுடைய அண்ணன் சொல்லிட்டான். நமக்கு தான் ரோஷம் உடனே பொத்துக்கிட்டு கிளம்புமே. வெயிடா பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டேன். அதை அடுத்து ஒரு நாள் திருச்சி எங்கள் சித்தியையும் சித்தப்பாவையும் கூட்டிக்கிட்டு அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். எங்கள் சித்தி சித்தப்பாவுக்கு அவங்கள கூட்டிக்கிட்டு திருச்சியில் இருக்கிற கோயில்களுக்கும் போயிட்டு, அந்த கோவில் வந்து கும்பகோணத்துக்கு உள்ளார ஊத்துக்காடுக்கு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு உள்ளார இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு நம்ம சீக்கிரம் போகலனாக்க அந்த கோவிலில் இருக்கிற பூசாரியை பார்க்க முடியாது. அதனால கையில் இருக்கிற பிரசாதத்தை பழங்களை வாங்கிட்டு துவாக்குடியில் இருக்கான் எங்கள் மச்சினை துரை, அவனுடைய குடும்பத்தாரை வர சொல்லி துவாக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேயே அதெல்லாம் கொடுத்துட்டு, மணி ஆயிடுச்சு, சித்தப்பா சித்தியை கூட்டிகிட்டு அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னப்போ, எங்கள் சித்தி சித்தப்பா என் மனைவி அப்படின்னு எல்லாருமே இருக்கும்போது, அந்த டிரைவர் காரில் போயிருந்தோம். அந்த கார் டிரைவர் இருக்கும்போது எல்லாருக்கும் முன்னாடியும் இங்கே வந்து தர தெரியுது, வீட்டுக்கு வந்து தர தெரியலையா, இதெல்லாம் என்ன பழக்கம் வழக்கம் மரியாதை அப்படின்னு அந்த பையன் மூஞ்ச காமிச்சு பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் அந்த ரோஷம் ஒத்துக்குமே, அது மாதிரிலாம் இருந்துச்சு.
ஆனால் என்னுடைய கோபம், தாபம், வெறுப்பு அப்படிங்கிறது எல்லாமே அந்த நிமிடத்தோட சரி. நான் எப்போதும் அந்த கோபத்தை நான் வளர்த்துக்க மாட்டேன். போன மாதம் கூட என் கூட வேலை பார்த்துட்டு இருந்த ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து செத்தாலும் என் மூஞ்சில் முடிக்காதரான்னு நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன். உனக்கு கல்யாணம்னா கூட எனக்கு பத்திரிகை கொடுக்காதரா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் போன மாதம் அந்த ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி, டே எல்லாத்தையும் மறந்துடுறா, நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுறா அப்படின்னு அந்த சின்ன பையன் ரஞ்சித்துக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா ரஞ்சித் வந்து என்னுடைய மனைவி கிருத்தியாவை அம்மான்னு தான் கூப்பிடுவோம். இப்போ இந்த துரை வந்து கடந்த 4-5 வருஷமாக வந்து படுத்த படுக்கையாக இருக்கான். அவனுக்கு நரம்புல ஏதோ ஒரு பிரச்சனையா, அவன் கீழே விழுந்துட்டதுனால நரம்புல இது மாதிரி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இல்லை கீழே விழாமல் இருந்ததுனாலையும் கூட இந்த நரம்பு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நரம்பு வந்து நான் எனக்கு தெரிந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கிற நரம்பியல் நிபுணர் அந்த மருத்துவர்கிட்ட நான் கேட்டு விசாரிக்கிறேன். இது லட்சத்தில் ஒரு 5 பேருக்கோ 6 பேருக்கோ வரக்கூடிய டிசீஸ். இது இவருக்கு வந்திருக்கு. இதை க்யூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. அவங்களும் நிறைய சிகிச்சையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கும் சமீப காலங்களில் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தது. கிருத்தியாவுக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருந்தது. பாலாவை காலேஜுக்கு சேர்க்கறதுக்குன்னு போன வருஷம் இது பண்ணுது. வேலையே வேணான்னு ஹிந்துவில் இருந்து நான் வெளியில் வந்தது. பணமே இல்லாதது. இப்படின்னு நான் பல அல்லல்கள் பட்டுட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் நான் திருச்சிக்கு போனதுங்கிறதே 2023 ஏப்ரல் மாதம். அதுக்கப்புறம் நான் போகலை. அதுக்கு முன்னாடியும் ஒரே ஒரு தடவை போனேன். போயிட்டு அன்றைக்கி இரவே வரும்படி ஆயிடுச்சு. ஆனால் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்றைக்கி நான் என் மனைவி மட்டும் அன்றைக்கி திருச்சிக்கு போய் உங்கள் அண்ணனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போய் துரையை போய் பார்த்தேன். அவங்க வீட்டுக்கு போனேன். அவன் பக்கத்துலேயே படுத்திருந்தான். அப்போ அவன் பக்கத்துலேயே உட்காந்து அவன் கைகளை வருடி கொடுத்தேன், தொடையை வருடி கொடுத்தேன், கால் விரல்களுக்கு இதெல்லாம் சொடுக்கெடுத்து விட்டேன். அவன் கன்னத்தை தடவி விட்டேன். பாப்பா அப்படி பாப்பான்னு தான் கிருத்தியாவை அவங்க வீட்டில் கூப்பிடுவாங்க. பாப்பா தொடச்சி விடு, பாப்பா தொடச்சி விடுன்றான். அழுதுகிட்டே இருக்கான். தொடச்சி விடு அப்படிங்கிறான். அழுதுகிட்டே இருக்கான். தொடச்சி விடு அப்படிங்கிறான். அழுதுகிட்டே இருக்கான். துடைக்க அழுக வந்துக்கிட்டே இருக்கு. அந்த துரையிட்ட கொஞ்ச நேரம் இல்லை, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அங்கேயே அவன் கூடவே அவனுக்கு படுக்கைக்கு தரையில் படுத்துருந்தான். அவன் பக்கத்துலேயே உட்காந்து அவன் கூடவே நான் உட்காந்து பேசிகிட்டே இருந்துட்டு அக்டோபர் 1ஆம் தேதி நடக்குது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்த உடனே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, பாப்பா வந்து என்னை பார்த்துட்டு போயிட்டா, எனக்கு அது போதும். ராம்ஜி அண்ணா வந்து என் பக்கத்துலேயே இருந்தார். என் கையை தடவி கொடுத்தாரு, என் கன்னத்தை தடவி கொடுத்தாரு. ஷேவிங் பண்ணிக்கிறியா, தாடி எடுத்துடலாமா, தாடி எடுக்கிறதுக்கு ஷேவிங்க்கு ஆளை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லி என் தலையை காலை வருடி கொடுத்தாரு. என் கூடவே இருந்தார், என் பக்கத்திலே உட்காந்துருந்தார். ராம்ஜி அண்ணான்ட்டு எல்லார்ட்டையும் சொல்ல, உனக்கு ராம்ஜி அண்ணா தான் முக்கியமா, கிருத்தியா தான் முக்கியமா, நாங்கள்லாம் எத்தனை தடவை வந்து பார்த்துருக்கோம், நாங்கள்லாம் முக்கியம் இல்லையான்னு கூட சொந்தக்காரங்கள்லாம் கூட கேட்டிருக்காங்க. இல்லை நீங்களும் முக்கியம்தான், ஆனால் ராம்ஜி அண்ணா வந்து பக்கத்திலே உட்காந்தாரா, கையெல்லாம் தடவி கொடுத்தாரா, அது எனக்கு பெரிய பெரிய சந்தோஷமாக இருந்தது, பெரிய நிம்மதியாக இருந்தது அப்படின்னு அந்த துறை எல்லாத்தையுமே சொல்லியிருக்கான். இன்னைக்கு அதாவது இந்த வீடியோவை நான் எடுக்கிறது வந்து 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் போன தடவை நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் எனக்கு முருகனுக்கு சார்த்தின அந்த பன்னீர் இலை விபூதி மேலே போட்டிருந்தாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு பாலகுமாரன் சாருடைய பையன் சூர்யா வீட்டு கிரகப்பிரவேசம். அப்படியே கோயம்பேடுக்கு போயிட்டு பன்னீர் இலை விபூதியா பைகொள்ளாத அளவுக்கு வாங்கிட்டு வந்து வியாழக்கிழமை ராத்திரி இரவெல்லாம் கிருத்தியா அதை தொடுத்தா, அந்த மாலையை தொடுத்தா. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வாடின்னு நான் அவளை திட்டுறேன். நான் சீக்கிரம் அவள் கூட கிளம்பி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போய் அந்த வஜ்ர தீர்த்த குளத்தில் நீராடிட்டு குளிச்சுட்டு போய் சுவாமி சன்னதியில் போய் நிற்கிறேன். அந்த மாலையை கொடுக்குறேன். அந்த மாலையை கொடுத்துட்டு அண்ணா அப்படின்னு குகன், அங்கே இருக்கிற குகன் குருக்கள் என்கிட்ட கேட்குறான், பேரெல்லாம் சொல்லுங்கன்னாட்டு. எப்போதும் நான் ஒரு பட்டியல் வச்சுருப்பேன். அந்த பட்டியலில் இருக்கிற பேரெல்லாத்தையும் சொல்லிவிட்டு வெங்கடேசன், அதாவது துரை என்கிற அவன் பேர் வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நட்சத்திரத்தையும் சொல்லிவிட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு சுற்றி வந்து மாலையெல்லாம் எனக்கு போட்டாங்க. ஒருத்தர் கேட்டேன், பன்னீர் இலை விபூதி எங்கே சார் வாங்கினீங்க அப்படின்னு. கோயம்பேடில் வாங்கினேன் சார் அப்படின்னு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார் முருகனுக்கு அப்படின்னு.
ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பையை வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நிற்கிறேன். கிருத்தியா எனக்கு 4 அடி தள்ளி ஒரு ஃபோன் அட்டன் பண்ணுறேன். கதறேன். துரை நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் அண்ணன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. உங்கள் மச்சினை உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் 1/4 மணி நேரம் பொறுமையா வீட்டுக்கு போயிடலாம் கிருத்தியா, கோயில் வாசல்ல வேண்டாண்டா, வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் இருந்து என்னால் வண்டி ஓட்டிட்டு வர முடியல. 2 இடத்துல நின்றுட்டேன். அவளை நான் பேலன்ஸ் பண்ணியாகவும் அவள் அழுதுகிட்டே வரா, தோளில் சாஞ்சிருக்கா, மயக்கமாகி விழுந்துருவாளா, எனக்கு பதட்டமாகுது. ஏன்னா 3 மச்சினங்கள்ல அவன் தான் என் மேலே உயிரியே வச்சிருப்பான். வெள்ளந்தியானவன், பொய்யே பேச தெரியாதவன். கல்யாணமாகி எனக்கும் கிருத்தியாவுக்கும் கல்யாணமாகி 12 நாள் கழித்து ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறான், உங்களை பற்றி விசாரித்தேன், நீங்கள் பொம்பளை விஷயத்தில் ரொம்ப இதாக இருந்தீங்களாம், நீங்கள் தண்ணிலாம் அடிச்சுட்டு ரொம்ப இதாக இருந்தீங்களாம், இடுப்பில் கத்திலாம் வச்சுட்டு சண்டை சச்சரவுலாம் இருந்தீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு 12 நாள் கழிச்சு சொன்னான். நான் விசாரித்தேன் அப்படின்னு. ஏண்டா அப்புறம் எடுத்துக்கிட்ட உன் தங்கச்சி எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நல்லவர்னு எல்லாருமே சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். நான் பெண்கள் விஷயத்தில் ஒரு மாதிரியாக ஒரு காலத்தில் இருந்தேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் நல்லவன் ஆகிட்டேங்கிறதையும் அவன் நம்புவான். நான் ஒரு காலத்தில் தண்ணி போதை கஞ்சா அப்படின்ட்டுலாம் இருந்தேங்கிறதும் அவனுக்கு தெரியும். ஆனால் ராம்ஜி இப்போ திருந்திட்டான் அப்படின்னு அந்த ஏரியாவில் சொன்னதையும் அவன் நம்பினான். இடுப்பில் ராம்ஜி கத்தி வச்சுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னதையும் அவன் கேட்டான். ஆனால் ராம்ஜி இப்போ திருந்திட்டாருங்கிறதையும் நம்பினான். அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் 12 நாள் கழித்து என்னை பற்றி விசாரித்தேன் அப்படிங்கிறத எங்கிட்டயே சொன்ன அந்த வெள்ளந்திக்கார பையன், என்னுடைய மச்சினன், அந்த அன்பு தம்பி துரை 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இறந்து போயிட்டான். அவனை ஆகஸ்ட் 1ஆம் தேதி நானும் என் ஒய்ஃப் கிருத்தியாவும் போய் பார்த்துட்டு வந்தோமே, அது மனசுக்கு நிறைவாக இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் அவனுடைய இழப்புங்கிறது தாங்க முடியாத இழப்பாக இருக்கு. உங்ககிட்ட வைக்கிற கோரிக்கை இதுதான், தயவு செய்து உங்களுடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள், தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, பக்கத்து வீட்டில் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களோ, எதிர்த்த வீட்டில் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களோ, யாராவது ஒருத்தங்க உடம்பு சரியில்லை, நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, படுத்த படுக்கையாக இருக்காங்கனாக்க தயவு செய்து எந்த கூச்ச நாச்சமும் பார்க்காம, எந்த ஈகோவும் பார்க்காம ஒரே ஒரு தடவை அவங்கள போய் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் அவங்க பக்கத்தில் எடுத்துட்டு வந்துருக்கு. அது இறந்து போனவருக்கு ஒரு அமைதியை தருதோ இல்லையோ, வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு அது ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியிலிருந்து நம்மளை மீள வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ப்ளீஸ், நீங்கள் அப்படி உடம்புக்கு சரியில்லைன்னு யார் இருக்காங்க அவங்க போய் பார்த்துருக்கோம். அப்படி பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் பதிவிடுங்க. என்னுடைய மைத்து துரை என்கிற அந்த வெங்கடேசன், அவனுடைய ஆத்மா சாந்தி அடையணும். எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கங்க ப்ளீஸ்.